விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் தற்பொழுது வெடிவிபத்தானது ஏற்பட்டுள்ளது. பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தால் வானுயர அந்த பகுதியில் கரும்புகையானது எழுந்துள்ளது. வெடிவிபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலைக்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் போலீசார் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் தற்பொழுது வெடிவிபத்தானது ஏற்பட்டுள்ளது. பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 3 பேர் தற்பொழுது பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தால் வானுயர அந்த பகுதியில் கரும்புகையானது எழுந்துள்ளது. மேலும் வெடிவிபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலைக்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் போலீசார் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் அந்த பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியார்புரத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் செந்தில்குமார், விருதுநகரில் பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். அதாவது அஸ்வினி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள நாரணாபுரம் பகுதியில் பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது. 30க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த ஆலை உரிமம் என்பது நாக்பூர் லைசன்ஸ், அதாவது ஃபேன்சி ரக பட்டாசு ஆலை தயாரிக்கப்படக்கூடிய உரிமம் என்பது பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ரசாயன கலவில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டதாகவும் சம்பவ இடத்திலேயே 3 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து வெடிவிபத்தானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவதுமாக உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 3 அறைகள் தரைமட்டுள்ளதாகவும் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் கூறப்படும் நிலையில் தீயணைப்பு வீரர்கள் முழுவதுமாக உள்ளே செல்லப்பட நிலை என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை சார்பாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து வெடிவிபத்துகள் தடுக்க தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விபத்தானது பெரும் சர்ச்சைக்குள்ளாக பேசப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.